நான் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக நான் பேச சரியான பேச்சா அப்படின்னு கவனிச்சோன்னு சொன்னால் இது நான் தீமை சிபாரிசு செய்யணே, இது எனக்கு இதனுடைய பகுதி எனக்கு பங்கு எனக்கு வந்துட்டு இருக்குமே, இப்படி நம்ம நிறைய பாவம் சம்பாதிச்சிருக்கோம். நான் ஒன்று பார்த்துட்டேன்னு சொன்னால் தீமையாக தான் போல மற்றவங்களும் அதை பார்க்கணும். தெரியாமல் பண்ண வரைக்கும் குத்தம்பில்லை, இப்போ தெரிஞ்சே பண்ணிடக்கூடாது, யாரையும் தீமைக்கு நம்ம தூண்டிடக்கூடாது. நன்மைக்கு நம்மளும் நன்மையில் வந்துட்டு அவங்க நன்மைக்கு திருப்பணும். எல்லாரையும் பலவீனம் இருக்குது, அந்த பலவீனத்தை உணர்ந்து ஒத்துக்கிட்டு பலப்படுத்தி கேட்கறதுக்காக தான் இறைவன் நம்ம கூட இருக்கான். நம்ம கூட இருக்க அத்தாட்சி நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. அது பெருமை கொள்றதுக்காக கிடையாது, உள்ளச்சம் கொள்றதுக்காக. ஒவ்வொருத்தரும் தனித்தனியோட கேட்டுருக்கோம், கொடுத்துட்ருக்கான் பல வகையில். வானத்துக்கு மழையை கேட்டால் கூட அதையும் கொடுக்குறான். அதில் நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிடறோம். ஒவ்வொரு அத்தாட்சிகளும் இறைவன் உங்களோடு இருக்கான், நம்ம ஒவ்வொருத்தருடையும் நம்மளை படைச்சவன் இருக்காங்கிறதுக்காக தான் அத்தாட்சிகள். அது உள்ளச்சம் கொள்றதுக்காக. இது நீங்கள் அத்தாட்சியை மேன்மைப்படுத்துறது. இந்த அத்தாட்சியில் நீங்கள் மேன்மைப்படுத்த விரும்பின்னு சொன்னால் பெருமை கொண்டு வேண்டாம், உள்ளச்சம் கொள்ளணும். அது அத்தாட்சியை மேன்மைப்படுத்துறீங்க. இறைவன்றது வந்துருக்குது, படைச்சவன்றது வந்துருக்குது. படைச்சவன்றது அத்தாட்சி வந்து எந்த அளவுக்கு நம்ம உள்ளச்சம் இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம அவனை நம்பணும், அதுக்காக அத்தாட்சிகள். ஒவ்வொரு அத்தாட்சியும் சுயமாக ஒருத்தரும் கேட்ட கிடைச்ச அத்தாட்சிகள் தான். ஆனால் அந்த அத்தாட்சிகள் எல்லாம் இறைவன் என்னோட இருக்கிறான், என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய பேச்சுகளையும் என்னுடைய செயல்களையும் பார்த்துட்ருக்கான், என்னை கவனிச்சுட்டு இருக்கிறான். நுட்பமான நுணுக்கமான அந்த உள்ளச்சம் நமக்கு வேணும். உள்ளச்சம் இல்லையா அதையா உணரணும். எனக்கு உள்ளச்சம் வேணும் அவன்கிட்ட கேட்கணும். எனக்கு உள்ளச்சம் என்ன தெரிய மாட்டேங்குது, கற்றுக் கொடுன்னு கேளுங்க, அவன் கற்றுருவான். நீங்கள் விரும்பினா போதும். அந்த உள்ளச்சம் சுகமானவமாக இருக்கும், பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கைக்கு. அமைதிக்காகவும் நடைங்க, உள்ளச்சத்துக்காகவும் நடைங்க. அவங்களோட உறுதிப்பதற்கு அத்தாட்சி கொடுக்கப்பட்டாச்சு, பாதை திறக்கப்பட்டாச்சு. விசாலமான பாதை, போட்டியோ பொறாமையோ இல்லாத பாதை, அதில் ஏழை பணக்காரங்களுக்கு அந்த பாகுபாடு இல்லாத பாதை, அல்லது இந்த மதத்துக்கு அந்த மதத்துக்குன்னு சொந்த கொண்டாத பாதை, இறைவன் இருக்கிற பாதை மட்டும்தான். நன்மைங்கிறது நம்ம கிழக்கிலோ மேற்கோ திருப்பி கொள்வது கிடையாது. கிழக்குக்கும் திரும்பி இருந்தால் நன்மை, மேற்கும் பார்த்து நம்ம தொழுதான் நன்மை. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு சடங்குல வச்சுருக்காங்க, வடக்கு தெற்கு என்று. என்னையே அழைக்க வேண்டும், இதுதான் நேர்வழி. உள்ளச்சத்துக்காக அழையும், குணக்கேடுக்காக இந்த குணத்தை நீக்கிறதுக்காக அழையணும், நன்மையில் வாழ்றதுக்காக அழைக்கணும்.